ஜாதக அமைப்படி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 46 வருஷம் 7 மாதம் 8 நாள் ஆச்சு. நீங்க பிறந்த லக்னம்னு பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம், பிறந்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி, நட்சத்திரம் வந்து அஸ்த நட்சத்திரம் இருக்கும். உங்களுக்கு வந்து லக்னத்தில் கிரகம் 2ல சுக்கிரன் மாந்தி, 3ல செவ்வாய் கேது, 4ல வந்து புதன் சூரியன், 5ல கிரகம்ல, 6ல கிரகம்ல, 7ல கிரகம்ல, 8ல குரு, 9ல சனீஸ்வரர் ராகு, 10ல சந்திரன், 11ல கிரகம்ல, 12ல கிரகம்ல. இந்த மாதிரி ஒரு கிரகநிலை அமைப்புல வந்து சனி திசையில புதன் புத்தி குரு அந்தம், சனி திசையிலையும் புதன் புத்தி குரு அந்தம் கேட்டு அப்படி பார்க்கும்போது இதுக்கு என்ன உண்டான பலன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 8வது மாதத்து வரைக்கும் வந்து உங்களுக்கு போன 11ல இருந்து இந்த 8வது மாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் சரியில்லாமல் இருக்குது. போன வருஷம் 8 மாதம் டைம் சரியில்லை வைங்களா, இப்போ முடிஞ்சு ஒரு மாதம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதமா டைம் சரியில்லை. இந்த டைம் சரியில்லாதனால என்ன நமக்கு தொந்தரவு வந்திருக்கு, என்ன மாதிரி நம்ம தொந்தரவு அனுபவிச்சிருக்கோம். உங்களுக்கு மெயினாக வந்து அந்த காலகட்டத்தில் 3-9 பிளாக் ஆகும். 3-9 வெற்றியை தரக்கூடிய பலம். இப்போ எதை எடுத்தாலும் தோல்வியில் போய் முடியும், எதை எடுத்தாலும் தோல்வியில் போய் முடியும். இப்போ நம்ம ஒரு காரியத்துக்கு போனால் அந்த காரியம் நடக்காது. அது மாதிரி எல்லா விஷயங்களும் இது தோல்வியை தரக்கூடிய ஒரு காலம். அதே மாதிரி 9ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய புகழ்னு பேர். 9ஆம் இடம் புகழ். இப்போ அந்த காலத்தில் நம்ம புகழ் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த 2 மாதத்துல நம்ம வந்து ஒரு வரவு செலவு பண்ணிட்டு புகழ்னா நம்ம பெரிய கோடித்தொகை நார்மலாக புகழ் அப்படின்னு இருந்தீங்கன்னா நம்ம வரவு செலவு பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரவு செலவுலாம் கொஞ்சம் தடுமாற்றத்தை உருவாக்கிடும், சரியாக பண்ண முடியாமல் போயிடும். அதே மாதிரி புதன் 3ஆம் இடங்கிறது தொடர்பு கம்யூனிகேஷன். அப்போ 3ஆம் இடம் பாவம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்புனா நம்ம லோன் போட்டுருக்கோம், டாக்குமெண்ட்ஸ் வச்சு லோன் போட்டுருக்கோம். அப்போ அது சம்மந்தமான தொந்தரவு வரும். கடன்னால நமக்கு தொந்தரவு, அதனால ஒரு இடையூறு, கடனை கட்ட முடியாமல் போகுது. இந்த மாதிரிலாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வெற்றி அடைஞ்சதான் நம்ம எல்லாம் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இருக்கு. ஒரு 8 மாதம் இப்போ முடிஞ்ச ஒரு மாதம் தான் ஆகுது. இப்போ வந்து என்ன பலன் உங்களுக்குன்னா மெயினாக வந்து இந்த காலகட்டத்தில் வந்தீங்கன்னா கடனை நினைச்சு பயப்படுற மாதிரி வரும். கடனை பற்றி பயப்படுற மாதிரி வரும். ஒன்றும் பண்ணாது, இருந்தாலும் ஒரு கடனை நினைச்சு நமக்கு ஒரு பயம் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை பாதை வந்து எப்படி போறதுன்னு தெளிஞ்செரியலைங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிற மாதிரி, இந்த பக்கம் போறது ஒரு தலைமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி, 4 பக்கம் வடிவேல் சொன்ன மாதிரி ரவுண்டு கட்டி நிற்கிற மாதிரி சிரிக்கிறீங்க. இல்ல நான் சொல்றது சோக்கா தெரியுங்களா? எல்லா பக்கமும் வந்து நட கட்டிச்சுன்னு சொல்லுவாங்க, எல்லா பக்கமுமே கண்ணை கட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ நம்ம எந்த பக்கம் போறதுக்கு பிளாக் பண்ணிட்டு நம்மளோட நெருக்கடி கொடுக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு மாதம்னா வந்து நமக்கு என்ன சிந்தனை ஓடிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதே கெட்ட நேரம் போய் நல்ல நேரம் வந்துச்சு ஒரு மாதமா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சம்மந்தமாக ஏதாவது ஒரு முடிவு எடுக்க சொல்லுங்க. தொழில் சம்மந்தமாக மிஷினை மாற்றுறதோ இல்லை வேற இடத்துக்கு கொண்டு போகிறதோ, இந்த மாதிரி தொழில் சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு நல்ல காலம் காத்திருக்கு. அது சம்மந்தமாக ஆர்டர் பண்ணுறது இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு புதுசாக வேற துணி எடுத்து தைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ண சொல்லுது. அது மாதிரி ஒரு யோகம் வந்துருக்குது. அது மாதிரி ஏதாவது யோசிக்கிறீங்களா? இந்த கம்பெனி விட்டு போட்டு வேற ஏதாவது பண்ணலாம். ரைட், நான் தொழில் சம்பந்தமான கேள்வியை தான் உங்களுக்கு இப்போ மனசுல நீங்க வந்து நான் என்ன செய்யலாம், அடுத்து நான் என்ன செய்யலாம், அதை விட்டு போட்டு வேற ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை தான் நீங்க வந்து, அதாவது உங்களுக்கு சனீஸ்வருடைய கர்மம் தான் உங்களுக்கு போடுது. அப்போ நீங்க தொழில் சம்பந்தமான திங்கிங் தான் இருக்கும். அதை தவிர வேற எந்த திங்கிங் உங்களுக்கு அதிகமா இருக்காது. எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உருவாகி அந்த மாதிரி 3-7-11 வேலை செய்யும். அப்போ இப்போ நம்ம வெற்றி அடையக்கூடிய காலமா இருக்கும். 7ஆம் பாவம் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே நமக்கு மனைவி சம்பந்தமாகவும் சில உதவிகள் கிடைக்கிறது. மனைவி சம்பந்தமா ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்களாலையும் சில வாய்ப்பு இருக்கு. நீங்க வேற ஏதாவது தொழில் தொடங்கணும்னா இந்த காலத்துல நீங்க தொடங்கலாம். இது எவ்வளவு நாளைக்கு உங்களுக்கு அந்த டைம் இருக்குன்னா
வர பங்குனி மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ நாள் பங்குனினா உங்களுக்கு இப்போ தான் உங்களுக்கு ஐப்பசி போயிட்டுருக்கு. ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. மாசியோட முடிஞ்சது. பங்குனி 1ஆம் தேதியோட உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் அந்த மாதிரி தொழில் ஏதாவது மாறி செய்யணும், தாராளமாக செஞ்சுக்கலாம். அதுக்கான அனுமதி உங்களுக்கு ரெடியா இருக்கும். உங்களுக்கு அதுக்கான நம்ம அனுமதி இல்லாமல் உள்ள நீங்க வர முடியாதுல்ல. அவர் வந்து அவர் வெளியே கொண்டிருக்கிறார், வாங்க சொன்னா தான் வர முடியும். அந்த மாதிரி அனுமதி உங்களுக்கு இருக்குது. தொழில் நீங்க வேற ஏதாவது செய்யலாம், தாராளமாக செய்யலாம். எந்த விதமான ஆட்சேபனையும் போட வேண்டிய அவசியம் இல்லை. தொழிலும் மாற்றத்தை பண்ண சொல்லுது. நீங்க எந்த மாற்றம்லாம் படிக்கும், புதுசாக செய்யலாம் சரி, இல்லை இதுலேயே ஏதாவது ஆளுக்கு போடுறதுனாலும் சரி, இல்லை அந்த தொழில் சம்பந்தமா ஒரு முடிவு எடுக்கிறதுனா உகந்த காலமா இருக்குது அப்படின்னு சொல்லுது. நீங்க என்ன யோசிக்கிறீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு விடை வேற ஏதாவது பண்ணலாம்னா என்ன பிசினஸ் பண்ணலாம்? வேற என்ன தொழில் செஞ்சா நம்ம ஜாதகப்படி நமக்கு சரியா இருக்கும்னு நீங்க சொல்றீங்க. இப்போ இவருடைய ஜாதக அமைப்படி இருந்ததுன்னா ஏதாவது வியாபாரம் பண்ணலாம், ரியல் எஸ்டேட் சம்பந்தமா, அதாவது சைட் வாங்கி விற்கிறது, அது பண்ணி தருது, அது செய்யலாம். ரியல் எஸ்டேட் சம்பந்தமா ஏதாவது வாங்கி விற்கிறது சூப்பரா இருக்கு. விவசாயம் பண்ணலாம், கறவை வச்சு பால் மாடு கறக்கணும்னு இருக்கும். சூப்பர், அருமையா பண்ணலாம். மாட்டு பண்ணையா மாடு தாராளமா பண்ணலாம். இதோட நீங்க கறவை வச்சுக்கிறது ரொம்ப சூப்பர். கறவை மூணு நல்லா செட் ஆகும். நல்லா பால் கறப்பீங்களா? ஆனா அதனால ஐடியா வருதுங்களா? ஆனா வேலை செஞ்சுக்குவேங்க. நானும் முதல்ல கறந்துருக்கிறேன். இப்ப கொஞ்ச நாள் கேப் விட்டு போச்சுங்களேங்க. போனா தெரியும் போயிருங்க. இல்ல அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஐடியா வருதான்னு கேட்டேன். இல்லைங்க, நானு இந்த கம்பெனிலேயே கொஞ்சம் பெரிய பண்ணி ஏதாச்சும் பண்ணலாமா கம்பெனியை பெருசா பண்ணலாம்னு வச்சீங்களா? பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமம். இதையே போட்டு கம்முன்னு இப்படி கொடுத்துட்டு வேற வகை இல்லை பேக்கரி ஐட்டம் ஒண்ணுக்கு சொல்லணுமா பண்ணலாமா? பேக்கரி ஏதாச்சும் கடை கொடுத்து பொம்மை ஐட்டம், பொம்மை ஐட்டம் உணவு சம்பந்தமா பண்றதுக்கான அனுமதி இருக்குது. துணிக்கடை போடலாம், அதுக்கான அனுமதி இருக்குது. துணினா பெண்கள் சம்பந்தமான துணி போடுறது அனுமதி இருக்கு, ஆண்கள் சம்பந்தமா போடக்கூடாது. பெண்கள் சம்பந்தம் நீங்க எனக்கு உணவு சம்பந்தமா போய்க்கிறது ரொம்ப சூப்பர். உணவு சம்பந்தமா நீங்க போயிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். உணவு சம்பந்தம், துணி சம்பந்தமா, இது ரெண்டுமே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இந்த ஐட்டம் மாட்ட ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் மாட்ட போய் மத்தியானம் சாப்பாடு, டிஃபன் ஐட்டம், இந்த மாதிரி உணவு சம்பந்தமா பண்ணலாம். பால் வந்து உணவுன்னு சொல்லி உங்களுக்கு என்ன விருப்பப்படாது சாப்பிடக்கூடியது. ஆட்டு பண்ணை, கோழி அதெல்லாம் ஆட்டு பண்ணை, கோழி பண்ணலாம் உணவு தான். லேட் ஆகும், ஆடு வளர்ந்து வரக்கு லேட் ஆகும். உங்களுக்கு வந்து உணவுனா சாப்பிட நாளைக்கு எடுத்து போயிடும். அந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை தரும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உணவு சம்பந்தமான தொழில், சமையல் நல்லா பண்ணுவீங்களா? நீங்க பண்ணுவீங்களா இல்லையாங்கிறத கேள்வி. முன்னையா பிள்ளையா அப்படின்னா உணவு சம்பந்தமா பண்ணிக்கலாம் தம்பி. நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உணவுல உங்களுக்கு எந்த உணவுனா பாருங்க, காய்கறி விற்கிறது அப்படின்னா அரிசி வியாபாரம், உணவு தான். எண்ணெய் வியாபாரம் உணவுனா அரிசி வியாபாரம். அரிசி அதாவது பால், அரிசி, காய்கறிகள், பழக்கடை, இந்த மாதிரி சாப்பிடக்கூடியது எது வேணாலும் நீங்க அழைக்கக்கூடிய பொருள். ஆமா, ஒரு 2 நாள் 3 நாள் அதுக்கு பட்சம் அது போல இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்து தொழில் வந்து உங்களுக்கு ஃபுல் சக்சஸ். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் டைம் இருக்கு. அதுக்கு மேல நீங்க நினைச்சீங்கன்னா கூட அது முடியாது. நினைச்சுக்கலாம் இருந்தாலும் அது எண்ணத்துல தான் இருக்குமா, செயல்ல வராது. இப்ப செயல் வரக்கூடிய வாய்ப்பு நம்ம தாராளமா நீங்க பண்ணிக்கலாம். என்ன செய்யலாம்னு யோசிக்கிறீங்க? சரிங்க. அவங்க வந்து சரி பிசினஸ் தான் பண்ணலான்ட்டு நான் இங்க இருந்து கொடுத்துட்டு அங்க போய் அதை எழுதி கட்டலான்னு அவினாசிலிங்க மாமனார் மூணாவது அப்படியே சொன்னீங்களா? போய்க்கலாங்க. அந்த நம்ம கோயிலுக்கு ஆப்போசிட்ல கீழே இறங்குறீங்களா அங்க வந்து மெயின்லயே இருக்க இடம். சரி இங்க ஏன்னா இங்க வீட்டு நம்ம கம்பெனி நம்பி கம்பெனி கட்டிட்டு பண்ணிட்டு தான் சும்மா இங்க இருந்து கம்பெனி பண்ணல ஆகி போச்சுன்னா நமக்கு வேண்டியது இல்லை. அதனால சரி அதை செட்டா கொடுத்துட்டு அந்த காசு போய் பில்டிங் கட்டிடலாமா அப்படின்னு யோசிச்சேன் நானு. சரி கட்டினா தொழில் பண்றதுனா பண்ணிக்கலாம், வீடு கட்டுறதுக்கான அனுமதி
உங்களுக்கு இருக்குன்னா நீங்க தொழில் வேணா நீங்க ஏதாவது செய்யணும்னு சொல்லிப்பாங்க. அதாவது உணவு சம்மந்தமா செய்யலாம். இப்ப அந்த கைபிடிச்சவரெல்லாம் பூசாம இருக்குதுங்க, கொடுக்கறதுனால அது பூசித்தானே வைக்க முடியும். நீங்க அதை பூச முடியாது. நீங்க இப்ப அதை காட்டலையே, அது காட்டுல மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். அதை அப்படியே கொடுத்துருங்க, அவ்வளவுதான். அப்படி கொடுத்தா ரேட் போகும். அவ்வளவு போச்சுங்க. இன்னும் பெரிய விஷயம் இல்லை. பாலக்கால் போடுற வேலை இது, பெண்டிங் இருக்கிற வேலை தான் பெல்டிங்ல கொடுத்துருக்காங்க. இல்ல நீங்க மேலே ஒரு ரூம் போட்டு வித்து போடலாம். அப்படி ம், மேல ஒரு ரூம் போட்டு வித்தரலாம். அப்படி நீங்க இருக்கிறது கொடுத்துருங்க. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு பணத்தை எதிர்பார்க்கக்கூடாது. அப்படியே நீங்க கொடுத்து பண்ணுங்க. அதை இது நீங்க இந்த பூச்சி வேணும்னா பெண்டிங் தான் நீங்க கொடுக்கறதுக்கு போய் எதுக்காக அத்தனை அலங்காரம் பண்ணிக்கிறீங்க. பெயிண்டிங் வந்து நினைச்சு லேட்டாக இருக்கும். அது செய்யலாம், அது தப்பு இல்லை. நீங்க அதாவது புதுசாக எதுக்கு நீங்க ரூம் இல்ல போட்டுருக்கீங்க? கம்பெனி விற்கிறதுக்கு யோகம் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு தொழில் பண்ற யோகத்தை தான் காட்டுது. விற்கிற யோகத்தை நீங்க அது நீங்க தான் தீர்மானிக்கணும். வாங்குறதுனா முடியாது, அழிக்கிறது ஒரு பக்கம் ஈஸியாக இருக்குது. அது ஒரு பெரிய விஷயம் வேற. லாபமோ நட்டமோ ஒரு முனைய பண்ணி அது போகுது. இப்போ உங்களுக்கு தொழில் சம்பந்தமான ஒரு விஷயத்த பண்ணது, அடுத்த பங்குனிக்கு மேல வேணா அது விற்கிற யோகம் வரும். பங்குனிக்கு மேல வேணா உங்களுக்கு குருவினுடைய பாவம் தான் வருது, 4ஆம் பாவத்துக்கு சம்மந்தப்படலாம். அதனால உங்களுக்கு விற்கக்கூடிய யோகம் வரும். நாங்க வந்து நான் சும்மா வெறும் இடமா தரலாம். ஏதாவது கட்டணமா தான் வந்து இன்னும் பண்ண முடியும். ஆரம்பிக்கணும். ஆமா. நீங்க முதல்ல ஏதாச்சும் கடை பிடிச்சி பண்ணணும். அப்படி அனுபவம் பண்ணி முதலீடு போடுறதுக்கு முன்னாடி அதில் நமக்கு தெளிவு சுழிவுலாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு ஏதோ ஒரு கடையை பிடிச்சி ஆவரம் பண்ணுங்க, அப்புறம் கட்டி. எப்பவுமே எடுத்தோன்னே நம்ம எல்லாமே பண்ணிட்டு போய் கொஞ்சம் சக்தி ரொம்ப போயிடும். ஐயோ, மணிக்கு வேலைக்கே போகாம மிஷின் வாங்கிட்டு வந்து போட்டு நம்ம ஓட்டையும் அதை தாத்தி போடணும். பண்ணிக்கலாம். அந்த தொழில் சம்பந்தமா நீங்க உணவு சம்பந்தமா ஏதாவது ஒரு கடை பிடிச்சி போடணும்னா போடலாம், இல்லை துணி சம்பந்தமா போடணும்னா போடணும். கடையை பிடிச்சி போட்டு நான் பால் பண்ண வச்சு விடுதானே. பால் உணவு சூப்பராக பால் உணவு தான். அதான் நான் அப்படியே கேட்கலாம். வந்து ஒரு ஏக்கரா பக்கம் இருக்கு. முன்னாடியே மாட்டை வச்சு கூட பாலை கறந்து நீங்க அது முன்னாடியே கடை இருக்குன்னா அங்கேயே வச்சு வித்துக்கலாம். பாலுக்கு ஒரு குடிசை போடவே அது நீங்க சொல்ல போது அது பக்கம் 300-400 வீடு இருக்குது. அந்த பக்கம் பால் சூப்பராக போயிடும். பால் பண்ணி குவாலிட்டியும் தான் தெரியும். நீங்க அதான் பண்ணி 2-3 மாடு வாங்கி வச்சு போடுறதுக்கு காலையில் சாயங்காலம் வச்சாலும் ஒரு 50 ரூபாய் இருக்கு. நீங்க அது மாதிரி கூட வச்சுக்கலாம். அதுக்கு பெருசா பால் கிடைக்கலாம், பெருசா வேண்டியது. சும்மா சிம்பிளா போட்டு ஒரு முன்னாடி சேர் போட்டு பார்த்து பாலை வந்து போட்டு அப்புறம் டெவலப் ஆனவரும் பண்ணிக்கணும். இன்னும் டெவலப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தொழில் நமக்கு எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியாம நம்ம முடிவு. அந்த இடத்துல உணவுன்னு சொல்லு, உணவு எத்தனையோ உணவு இருக்கு. மத்தவங்கள கூட பால் கடை ரைஸ் போடுறதுன்னு சொல்றாங்க. நீங்க அங்க போயிட்டு அந்த ஏரியா நல்லா செட் ஆயிடும். நிறைய வீடு இன்னொரு கடை ஆகி காமதே. ஆமா, என்ன சேல் செய்யறீங்க? அந்த இடத்துல ஒண்ணும் இல்லை. அந்த இடத்துல ஒண்ணும் இல்லை. நான் சொல்ற ஏரியா பழங்கரையில பால் சம்பந்தப்பட்ட கடை எதுவும் இல்லை. சும்மா சிம்பிளா போய் வச்சுக்கலாம். இப்ப டெவலப் ஆனவரும் கட்டிட்டா போதும். சரிங்களா? வேற என்ன சொல்றாங்க? இல்ல அந்த அம்மா சொத்துக்கு அம்மா சொத்துக்கு கொஞ்சம் போராட்டம் இருக்குது. உங்க அம்மா சொத்து உங்களுக்கு உங்க பூமியில எப்பவுமே பிரச்சனை பெரிய பூமி தான். இல்லைங்க அமதா சொத்து அது உங்களுக்கு வரதானே, அதுதாங்க அதுலயும் பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு பூமி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. பேச்சுவார்த்தை நடந்தாலும் நான் அதெல்லாம் உறுதி சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து பூமி வந்து ஆப்போசிட் தான். உங்களுக்கு வாஸ்து குறைந்து இருக்கக்கூடாது. வீட்டுக்கு போய் வாழ்ந்தா வீட்டுல வாஸ்து குறைந்து இருக்கணும். பூமி சம்பந்தமா வந்து நீங்க எப்பவுமே எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப. நீங்க தான் கொண்டு சிக்க வச்சிருக்கணும். அதான் 10 சென்ட் அவங்க நம்முடுறதாம இருக்கும். வடவரணுன்னா தெம்பரணுன்னா அவங்க 40 சென்ட் எடுத்து விட்டுறாங்க. ஏதோ ஒரு வழியில முடிவு கொண்டு வாங்க. ஏன் இழுத்து இருக்கிறீங்க? அதுக்கு சரி முடியுமா முடியுமா வந்து உறுதியா சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. உறுதி சொல்ல முடியாது. கேட்குறேன். ரொம்ப கம்மி. நீங்க தொழில் வேணா தொடங்கிடலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேற என்ன செஞ்சாங்க? வேற என்ன டவுட்? தொழில் தொடங்குறதுக்கான அனுமதி உங்களுக்கு சூப்பரா இருக்கும். நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது உங்களுக்கு சூப்பரா கைகூடியும் வரும். பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. தாராளமா நீங்க உணவு சம்பந்தமா எதுவும் பண்ணுங்க. அது பால் சூப்பர். பால் பரிபூர்ணமான உணவு. பச்சை குழந்தையிலிருந்து சாப்பிடும். நல்ல குவாலிட்டி தரமா நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். வேற ஒன்றும் வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க? வேற என்ன டவுட்டு?